ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு மராத்தி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான ஜாரன். இப்போ இந்த படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ராதா. இவங்களுக்கு ஹஸ்பண்டு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பம். ஆனால் ஹஸ்பண்டு இப்போ இவங்க கூட இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரில, அது வேறு மேட்ரு. ஆனால் இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே தன்னுடைய பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஸ்கூல் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் வாசல் நின்று டாட்டா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க நம்ம கதாநாயகி. இவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கு லீடு மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபராக சித்தரிக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய கதாபாத்திரம். இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் வேறு ஒரு ஊரில் இருக்காங்க. அங்கே பூர்வீகமாக இவங்களுக்கு சொத்து பத்து ஒரு பெரிய வீடு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்குது. அந்த வீடை இத்தனை தலைமுறையாக அப்படி கை மாறி மாறி கடைசியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம விற்றுறலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால் விற்கிறதுக்குள்ளே நம்ம இத்தனை வருஷமாக தலைமுறையாக வாழ்ந்த வீடு இல்லையா, நம்ம எல்லாரும் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று பண்ணலாம், எல்லோரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கதாநாயகிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சேருது. இவங்களுடைய மகளை கூப்பிட்டு அங்கே போகிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க மட்டும் இல்லை, நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரிஷிகேஷ் குப்தே அப்படிங்கிற நபர் எழுதி இயக்கின ஒரு படம் இது. எக்ஸ்பெக்டேஷன் இங்கேயே செட் அவுட் பண்ணிடுறேன். இது முதல்ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அதனால் அதுக்குன்னு ஒரு பேஸ் ஒன்று இருக்குது. அந்த பேஸில் தான் இந்த கதைக்களம் நகரம். அதனால் பட்டுப்பட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து சீனுக்கு போகும் அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க. அதை விட முக்கியமாக இது ஒரு மராத்தி படம். நமக்கு தெரிஞ்சு இப்போ மராத்தி இண்டஸ்ட்ரியும் சரி மலையாள இண்டஸ்ட்ரியும் சரி ஒன்றுக்கு ஒன்று டஃப்பு கொடுத்து ஸ்லோ ட்ராமாஸ் எடுப்பாங்க, ஆனால் உயிரோட்டமான படங்களாக எடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த மாதிரி கதைக்களங்கள் அந்தளவுக்கு பேஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ரசிகர்கள் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் அம்ருதா சுபாஷ் அவங்க தான் படத்தில் கதாநாயகியாக ப்ளே பண்ணுது. அவங்களுடைய ஒரு கதாபாத்திரம் தான் முக்கியமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, நான் பேச முடியாதீங்க, அப்புறம் ஸ்பாய்லராக ஆகிடும். மற்றபடி அவங்க ரொம்ப நல்லா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அந்த ரோலை. இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் பண்ண எல்லாருமே அந்த கதைக்கு என்ன தேவையோ எல்லோரும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எக்கச்சக்கமான படங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு தான் போகுது. ஏன்னா இதே பாணியில் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் உலகளாவிய அளவில் வெளியாகிருக்கு. அதை நம்ம விமர்சனமே கூட பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த படத்தை நம்ம சொன்னோன்னு, ஓ அப்படியா அந்த கதையானே ரைட்டு, அப்புறம் அதான் நமக்கு தெரியுமே, அதான் அந்த படத்துடைய கிளைமேக்ஸு அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் எதையுமே சொல்லலை. ரொம்ப பிளெயினாக பிளாங்காக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். அப்படி பார்க்குறேன்னா பாருங்கள். இந்த படத்தில் டெஃபினட்டாக ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இவ்வளோ படத்தை உருட்டி எடுத்ததுனாலேயே என்னால் ஒரு சில விஷயங்களை ஆரம்பத்திலேயே கெஸ் பண்ண முடிஞ்சது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம கெஸ் பண்ணதுலேயே கூட ஓரளவுக்கு தான் கரெக்டு. அதை தாண்டி ஒரு சில ட்விஸ்ட் இருந்தது இந்த படத்தில். அதனால் அப்படி ஒரு ஸ்லோ ட்ராமா பட் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கக்கூடிய படங்கள் கதைக்களங்கள் பிடிக்கும் அப்படின்னா பாருங்கள். டெக்னிக்கலி இந்த கதைக்கு என்ன தேவையோ அது உள்ளே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பி கிரேட் மூவி மாதிரி தான் இருக்கோ, மேக்கிங் ஆஸ்பெக்டில் அந்தளவுக்கு தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதுக்கு சினிமோட்டோகிராஃபி டெஃபினட்டாக ஒரு காரணம். அது நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் போய் பார்க்காதீங்க. ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம். அந்த அளவுக்கு மட்டும் எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.